எங்களுடைய ஆர்வியர் நண்பர் மௌலானா மௌலவி கே ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி அவர்கள் அவருடைய அன்பு மகளாருடைய திருமண நிகழ்வுகளுக்கு வருகையில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களின் நண்பர், என்னுடைய பால்யுகார சிநேகிதர். நாங்கள் எல்லாம் ஒன்றாக மக்தபிலே பயின்றோம். அதற்கு பின்பாக ஒன்றாக மதரசாக்களில் பயின்று ஒரே வருடத்தில் நாங்கள் பட்டம் பெற்றோம். எங்களுடைய குடும்ப நண்பர்கள் கூட அவர். எல்லோரும் அவரை பற்றி பாராட்டி பேசியதைப் போல உண்மையிலே அவர் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய விதத்தில் தான் எல்லோரிடத்திலும் இருந்திருப்பார். இரண்டால் நாங்கள் சிறுவயதிலிருந்து பார்க்கிறோம். சிறுவயதிலிருந்து அவர் யாரிடத்திலும் சண்டை ஓட்டவில்லை, யாரிடத்திலும் கோபித்துக் கொண்டிருந்தது. எல்லோரிடத்திலும் அன்பாக பிரியமாக நடந்து கொள்ளக்கூடியவர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருக்கு ஒரு ஆலிமை மருமகனாக தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கிருபையாளன். அவருடைய பிள்ளையும் அல்லாஹ் தஆலா தீனுடைய கல்வியோடு சேர்த்து ஆலிமாவாகவும் அல்லாஹ் தஆலா ஆலிமாவாக ஆக்கியிருக்கிறான். துனியாவுடைய கல்வியும் சேர்த்து அல்லாஹ் தஆலா ஆலிமாவாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லோர்களே, நல்லோர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதாக குர்ஆனிலே சொல்லுகின்றார். அந்த அடிப்படையில் ஹஜரத் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிக அழகாக, ஒழுக்கமாக, நேர்த்தியாக வளர்த்திருக்கிறார்கள். அதே போன்ற மிக ஒழுக்கமான, நேர்த்தியான மணமகன் ஆலிமானவர்கள் அவர்களுக்கு மருமகனாக கிடைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தம்பதிகளை வாழ்வாங்கு வாழச் செய்து இந்த உலகத்திலும் சொர்க்கத்திலும் நிம்மதியோடும் சலாமத்தோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எல்லா வரங்களையும் தந்தருவானாக. ஆமீன் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.